ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NZD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதோட டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD USDயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சிஹெச் கொடுத்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இங்கே பை பண்ணுறது வந்து ப்ரோ ட்ரெண்டு, செல் பண்ணுறது கவுண்டர் ட்ரெண்டு, சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்மளுடைய மார்க்கெட்டுக்குள்ளே ஆர்டர் பிளாக், அதாவது நம்மளுடைய ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றப்ப நமக்கு லைட்டான கன்ஃபர்மேஷன் இருந்தாலே டேரெக்டாக நம்ம வந்து உள்ளே இறங்கிக்கலாம். பட் கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றப்ப நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனோ ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் நமக்கு வந்து தேவைப்படும், சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து டேரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக் உடச்சி வெளியில் போயிடுச்சு. மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து இந்த ட்ரேடை வந்து யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? பட் வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் திருப்பி பார்த்தோம்னா என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஒரே ஒரு விக்கு மட்டும்தான் வந்து மார்க்கெட் வெளியே விட்ருக்கு. இங்கே நமக்கு கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் ஆர் கன்ஃபர்மேஷன் எதுனாலும் ஓகே, அதுவும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை எடுக்கலாமன்னா தாராளமாக வந்து எடுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஹெச் வந்து தேவை இல்லைங்களா? எப்போவுமே நம்ம நார்மலாக பார்க்குறப்ப இங்கேயே வந்து 2 சிஹெச் பக்கத்தில் இருக்குது. அது போக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே 2 சிஹெச் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அது போக மார்க்கெட்டு டைரெக்டாக இங்கே இன்னொரு சிஹெச், அதாவது ஒரு மைனர் லோவையும் வந்து மார்க்கெட் வந்து தூக்கியிருக்கு. ஓகே சார், அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைரெக்டாக வந்து இப்போ நம்மளுடைய அந்த ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணலாம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நம்ம தாராளமாக மார்க் பண்ணலாம். வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்றதுக்கு நீங்கள் போரிங் கேண்டில் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். வேறு எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் வந்து நமக்கு க்ளீனாக இல்லை. இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ் வந்து இது வந்து டேக்கன் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். இங்கே வந்து மார்க்கெட் கீழே விழுந்தால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். அவ்வளோதான் வந்து நம்மளுடைய பாயிண்ட்டு. செஷனுக்குள்ளே வருது அப்படின்னா இன்னும் வந்து ஹை அக்யூரசி நமக்கு வந்து வரும். இது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து டைரெக்டாக மேலே கீழே போயிட்டு இங்கே வந்து என்ட்ரி எடுக்குது. என்ட்ரி எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் வந்து இது பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், சரிங்களா? இப்போ மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஏஷியனில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஒருவேளை சார் எனக்கு ஏஷியனில் வந்து அந்தளவு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து லண்டனில் வந்து ஒரு என்ட்ரி வந்து பார்க்கலாம், சரிங்களா? லண்டன்லேயும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆர்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால ஒவ்வொரு மூவும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து இங்கே நமக்கு ஒரு நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இங்கே ஒன்று அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து இங்கே நான் டார்கெட் 1ன்னு வைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் டார்கெட்டை டார்கெட் 2ன்னு வந்து வைக்கிறேன், சரிங்களா? இது வந்து பேசிக் ரேஞ்சு. இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம மறுபடியும் வரலாம், சரிங்களா? மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக இது பண்ணலாம். மார்க்கெட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து செஷன் ட்ரேடு தான், சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அதில் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த செஷன் வந்து இந்த செஷனில் இருக்கிற ட்ரேடை தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த செஷனில் இருக்கிறது ஏன் வந்து மெயின் ஃபோக்கஸில் வைங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, செஷனில் நிறைய வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து உள்ளே வரும், சரிங்களா? வால்யூம் உள்ளே வரப்போ நமக்கு வந்து ஹை டார்கெட்டு ஹை டிபிஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செஷனில். நீங்கள் நார்மலாக பார்க்கறத விட செஷன் டைமில் மட்டுமே சிஸ்டமில் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வந்து மேலே கீழே எல்லாம் போயிட்டு கடைசியில் ஒரு வழியாக நம்மளுடைய வழிக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணும்.
அவ்வளோதான் மார்க்கெட்டில் டார்கெட் ஹிட்டு. இப்போ வந்து சார் நம்மளுடைய டைரெக்ஷன் வந்து கரெக்டாக அப்படின்றத மட்டும் நம்ம வந்து இப்போ ஒரு செக் மட்டும் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து நான் ப்ராஃபிட் நிறுத்திட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லோ இருக்குது. இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது. இது மேஜர் லோவையும் வந்து அது தூக்கிடுச்சு. ஜஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். மேஜர் லோவையும் தூக்கிடுச்சு. இந்த ஹை வந்து வயலேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. இதுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு சரிங்களா. பட் அதெல்லாம் வந்து பிக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா. ஸோ வந்து நம்ம இதோட இது பண்ணுறது சேஃபர் ஜோனு. இல்லை சார் எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால அதுக்கு மேலே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா. ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நான் இந்த கோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். என்னுடைய காண்டாக்ட்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.